ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு மசாலா வச்சு ரொம்பவே குயிக்காக ஒரு இன்ஸ்டன்ட் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ரெசிபி உங்களோட பிஸி டேஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கடாயில் சமையல் எண்ணெயை ஊற்றிட்டு, ஸோ இதில் என்ன வேணாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி நீல நீளமாக வெட்டி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடணும். அடுத்து தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு 2 முருங்கைக்காய், அப்புறம் ஒரு 2 சின்ன சைஸ் கத்தரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, அப்புறம் இதில் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வந்ததும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேவையான உப்பு, அடுத்து இன்ஸ்டன்ட் புளிக்குழம்புக்கு ரொம்பவே முக்கியமான ஆச்சி குழம்பு மிளகாத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து இது கூடவே புளிக்கரைசலை சேர்க்கணும். ஸோ புளி பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்துக்கிட வேண்டாம், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும். இப்போ குழம்பு கொதிச்சு வர்றதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த அளவுக்கு தேங்காய், அப்புறம் 2 பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கூடவே தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் நம்ம சேர்த்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அரைச்ச தேங்காய் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, கூடவே கொஞ்சம் தண்ணி வேணா சேர்த்து தேங்காய் வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். இப்போ தேங்காய் வாசனை போய் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததும் கடைசியாக இதை கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து ஊற்றி இறக்குனா போதும். ரொம்பவே குயிக்கான ஒரு டேஸ்டான புளிக்குழம்பு ரெடி. இதை சாதத்து கூட அப்பளம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச புளிக்குழம்பு என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.